ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்க் ரிலேட்டடான ரெண்டு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வித்தவுட் மொபைல் பேங்கிங் அண்ட் நெட் பேங்கிங் இல்லாமல் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். பேங்க்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதேமாரி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஆதார் கார்டு மூலமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து வேறு எதனா பேங்க்கில் லிங்க் பண்ணியிருந்தாலும் அந்த பேங்க்கில் இருந்து நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து என்பிசிஐடி லிங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான லிங்க் தான் இது. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ரெண்டு வெப்சைட்டுக்கான லிங்க்கையும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன், ஆதார் அத்தென்டிகேஷன் த்ரோட் கேஒய்சி, ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன். ஸோ ஆதார் கார்டோட நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க, அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து கண்டிப்பாக அதாவது பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஓடிபி மூலமாக தான் உங்களது வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதாரை வந்து லிங்க் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது எந்த ஆதார் நம்பரை வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் 4 டிஜிட் 4 டிஜிட்டாக நீங்கள் 3 பாக்ஸ்லையும் நீங்கள் கரெக்டாக 1 by 1 நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் யுவர் அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் என்பிசிஐ ஆர் ஃபார் டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட என்பிசிஐ அதோட லிங்காக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஐஓபி பேங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வேறு எதனா பேங்க் வந்து அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து நீங்கள் ஐஓபி பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வேறு எதனா பேங்க் இருக்குது அப்படின்னா ஸோ எஸ் கொடுத்து கீழே இருக்கிற பேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் பேங்க்கில் என்பிசி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஐஓபி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்ச்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. கேப்ச்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஆதார் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆதார் நம்பர் ஸோ எல்லாமே மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆல்ரெடி லிங்க்டு. ஸோ நான் கொடுத்துருக்க ஆதார் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிறதுனால ஸோ நான் லிங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது வந்து கேஒய்சி, அதாவது ஆதார் கேஒய்சி அத்தென்டிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா ஆதாரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆதாரில் இருக்கிற நேமும் பேங்க்கில் கொடுத்துருக்க நேமும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து லிங்க் ஆகிடும். ஸோ இதுதான் அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது, ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சர்வீஸ் டைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பர் 6 month. ஸோ இதில் வந்து இந்த மெத்தட் மூலமாக 6 month ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ 6 மந்த்தாக நீங்கள் எத்தனை 6 month ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் லோன் ஸ்டேட்மெண்ட், எஜுகேஷன் லோன் ஸ்டேட்மெண்ட், டிடிஎஸ் சர்டிஃபிகேட், ஹோம் இண்டஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைச்சாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு
இந்த ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டோட என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த டியூரேஷன்லேருந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டியூரேஷன் 6 மந்த்துக்குள்ளே இருக்கணும். 6 மந்த்துக்கு மேலே போடுச்சு அப்படின்னா ஸோ இன்வேலிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓடிபி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வேணும். ஸோ 2 ப்ராசஸுமே நீங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் பிரிண்டட் காப்பியே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 6 மந்த் இது வேணும் அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ். ஸோ அதே தான் அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய எந்த டியூரேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 மந்த் இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை எனக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வேணும் அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெட் பேங்கிங்கும் ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்